கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. 1 கொரிந்தியர் 10:4 நாம் பார்க்கிறோம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அது தேவ பலனுள்ளதாய் இருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. நேற்றைய தினத்திலே கர்த்தர் யாக்கே ஸ்ரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் குடாரத்தில் இருக்கிற ஒரு ஆணி சுத்தியை எடுத்து செசீராவை விழுத்தி இஸ்ரவேலுக்கு 40 வருஷம் ஒரு இளைப்பாறுதல் சமாதானத்தை கொண்டு வந்து அவள் பயன்படுத்தின அந்த ஆயுதத்தை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே கூட சிப்போராளை குறித்து நாம் பார்ப்போம். சிப்போராள் யார்? மோசேயுடைய மனைவி, மீதியான் தேசத்து பெண், எத்ரோவின் மகள் மோசேயின் மனைவி சிப்போராள். அவள் மீதியான் தேசத்திலே இருந்தவள். மீதியான் தேசத்திலே 40 வருஷம் மோசே இருந்தபோது மாமனாரின் ஆடுகளை மேய்த்து அவளை திருமணம் செய்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமும் அவள் அந்த 40 வருஷம் முடிந்து அந்த முச்செடி தரிசனம் கிடைத்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு மோசே கர்த்தர் அழைத்த போது அவர் தன் மனைவி பிள்ளையோடு கூட கடந்து வருகிறார். அப்பொழுது நடக்கிற ஒரு சம்பவம் யாத்திராகமும் 4ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையிலே அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். இஸ்ரவேல், நீ சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், இஸ்ரவேல் என் குமாரன், அவர் என் சேஷ்ட புத்திரன். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை, உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லிட்டார். வழியிலே தங்கும் இடத்திலே கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்தாள். இவள் எடுத்து தன் புருஷனை கர்த்தர் கையிலிருந்து காப்பாற்ற அவள் எடுத்த ஒரு ஆயுதம், ஒரு கல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள், விருதசேதனத்து நிமித்தம் நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். மீதியான் தேசத்துல இருக்கும் வரை சிப்போராள் அவளுடைய மகனுக்கு கெத்சோமுக்கு அந்த விருதசேதனம் பண்ணுவதற்கு அனுமதிக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர்கள் இப்பொழுது எகிப்துக்கு கடந்து வருகிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதற்காக. அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், அவன் போக விடாமல் இருப்பாளனால் உன்னுடைய சேஷ்ட புத்திரனை எல்லாம் நான் சங்கரிப்பேன் என்று நீ பார்வோனுக்கு சொல் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த விருத சேதனம் இல்லாதவர்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். அப்பொழுது கெர்சோமும் சங்கரிக்கப்படுவான். அதனால் ஆண்டவர் என்ன செய்தார்? மோசே அந்த விருத சேதனம் செய்யாத நிமித்தம் மோசேவை கொல்லுவதற்காக அவர் அந்த இடத்திலே கடந்து வந்தார். அதை சிப்போராள் அறிந்து உடனே ஒரு கல்லை எடுத்தாள். கல்லை எடுத்து தன் புருஷனை கர்த்தருடைய கரத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு நுனித்தோலை, அப்படி ஒரு இன்னைக்கு ஒரு அனஸ்தீசியா, ஒரு இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்தாதான் அப்படி ஒரு சர்க்கம்சிஷன் என்ற ஆப்ரேஷனை செய்ய முடியும். ஆனால் இவ அந்த சர்க்கம்சிஷன் என்ற ஆப்ரேஷனை, விருத சேதனத்தை ஒரே கல் எடுத்து நறுக்காய் வெட்டி அந்த நுனித்தோலை அப்படியே எடுத்து அந்த புருஷனுடைய காலடியிலே போட்டு, இதோ இந்த விருத சேதன நிமித்தம் நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த நியாய பிரமாணத்தை அவள் இந்த இடத்துல கை கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே பிறக்கும் போதே பலவிதமான மரணங்கள் அவனுக்கு சம்பவிக்க இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு மரணத்திலிருந்தும் அவனை காப்பாற்றினார். பூவாள் சிப்ராள் இரக்கம் கொண்டு அந்த ஆண் பிள்ளையை காப்பாற்றினார். பின்பு அவனுடைய தாய் எகோபேத் நாணல் பெட்டியிலே வைத்து அந்த குழந்தையை காப்பாற்றினார். பின்பு அதை நைல் நதியிலே விடும்போது தங்கை மிரியாம்
முதலைகள் ஏதாவது விழுங்கிவிடுமோ என்று பாதுகாத்து பார்வையிலே அப்படியே அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருந்தாள். பார்வோனின் குமாரத்தி அதை ஞானமாய் எடுத்து சலத்திலிருந்து எடுத்தேன் என்று மோசே என்று பெயரிட்டு தன்னுடைய அரண்மனைகளை வைத்து காப்பாற்றினார். மோசேயுடைய ஜீவனுக்கு விரோதமாய் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் எழுப்பினது. இங்கு கர்த்தரே அவனை கொல்ல வரும்போது சிபோராள் ஞானமாய் அதை அறிந்து கொண்டு அதை விருதசேதனம் செய்தாள். அவள் பயன்படுத்தினது கல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் பிரமாணத்தை மேற்கொள்வதற்கு கல்லை பயன்படுத்தினாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்லை எடுத்து வெட்டி அந்த தோலை எடுத்து அவன் பாதத்திலே எறிந்தாள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கூட கோலியாத்தை வீழ்த்துவதற்கு கூட தாவீது பயன்படுத்தினது கல் தான். ஏன் கல்லை பயன்படுத்தினான் தெரியுமா? ஆண்டவருக்கு விரோதமாய் யாராவது பேசினாள், தூஷித்தாள், காரியங்களை செய்தால் அவர்கள் கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டும். அந்த ஒரு பிரமாணமாய் இருந்தது. அதனால் அவனுக்கு தெரியும் கோலியாத்தை கல்லினால் வீழ்த்த முடியாது என்று. அவன் பயன்படுத்தின ஒரு ஆயுதம் கல். அவன் கல்லை பயன்படுத்தவில்லை, பிரமாணத்தை நிறைவேற்றினான். எங்க சிப்போராலும் கல் என்ற ஆயுதத்தின் மூலமாய் பிரமாணத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள், வசனங்கள், கற்பனைகளை நாம் கை கொண்டு அதை ஆயுதமாய் நாம் பயன்படுத்தும் போது நமக்கு மேலே இருக்கிற பலவானை நாம் மேற்கொள்ளக்கூடிய அது நமக்கு ஒரு விசேஷித்த போராயுதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்றைக்கு சிப்போரால் பயன்படுத்தினது போல் பிரமாணங்களை நீங்கள் கீழ்ப்படிந்து கட்டளைகள், கற்பனைகள் என்ற அந்த கிருபையுள்ள வசனங்களை நீங்கள் ஆயுதங்களாய் உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தும் போது தேவன் உங்களையும் காப்பாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சத்துரு எந்த ரூபத்திலே வந்தாலும் தேவ ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலனாய் இருக்கிறது அப்பா. இந்த இடத்துல சிப்போரால் பயன்படுத்தின ஒரு ஆயுதம் கல். ஆண்டவரே, அன்றைக்கு யாக்கேல் பயன்படுத்தினது ஒரு ஆணி, இன்றைக்கு இவள் ஒரு கல். ஆண்டவரே, பிரமாணத்தின்படி அவள் கீழ்ப்பிடித்து கடந்து போன போது தாவே ஒரு கல்லை எடுத்து அப்படியே அந்த நுனித்தோலை வெட்டி அதை எறிந்து விருதசேதன நிமித்தம் இரத்த சம்பந்தமான புருஷன் என்று அறிக்கையிட்டதை நாங்கள் பார்க்கிறோமே. இன்றைக்கு கூட கத்தாவே சில வேளையிலே எங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் பிரமாணங்களை நாங்கள் கை கொள்ளாமல் தடைகள் வரும்போது ஆண்டவரே, அந்த கட்டளைகளுக்கும் அந்த கற்பனைகளுக்கும் அந்த ஆயுதங்களை எடுத்து நாங்கள் கீழ்ப்படியும் போது என் தேவன் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றைக்கு பெண்கள் எடுத்து அந்த ஆயுதங்களை போல் இன்றைக்கு நாங்களும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே, வசனத்தினாலே ஆண்டவரை சாத்தானின் கிரியைகளை ஜெயிக்க அந்த அதிகாரத்தை, அபிஷேகத்தை எங்கள் தந்திருக்காய் ஸ்தோத்திரம். தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. God bless you. Praise the Lord.